பொதுவாக உங்கள் ராசியாதிபன் குரு பகவானுக்கு புதன் பக கிரகம். அப்போ நமக்கு பக கிரகம் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின் போது நல்லது தான்மா, புரியுதுங்களா? என்னோட கம்ஃபர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் வாழறது என்னோட சந்தோஷத்துக்காக. பொதுவாகவே மீனத்துக்கு பார்த்திங்கன்னா இப்படி ஒரு எண்ணம் இருக்கும். என்ன தேவை யோசிக்கிறியா? உன் வாழ்க்கையில் நடந்த சந்தோஷத்தை பற்றி யோசி, ஏன் கஷ்டத்தை பற்றி யோசிக்கிற அப்படின்ற எண்ணம் சாலிடாக நிறைய மீனத்துக்கு இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, ராசியாதிபன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா குருவாக இருந்தாலும் சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி. மனைவி, இப்போ நீங்கள் மீன ராசி ஜென்ஸாக இருக்கீங்க அப்படின்னா மனைவி, அவளை ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுருந்தா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பெருசாக யோசித்தேன், எவ்வளோதான் அவளுக்கு ஷாப்பிங் காசு கொடுக்குறது, எவ்வளோதான் அவளை கம்ஃபர்ட்டாக வைக்கிறது அப்படின்ற மாதிரி யோசித்தேன். இப்போ நான் யோசிக்கிறேன், சரி விடு, நம்மளோட பெட்டர் ஆஃப், நம்மளை நம்பி கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவளை கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக வச்சுக்கலாம். ஆல்ரெடி கம்ஃபர்ட்டாக தான் வச்சுருக்கேன், இன்னும் அவளுக்கு இன்னும் பிரம்மாண்டமாக வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். சரி விடு, செய்யலாம் அப்படின்ற மாதிரி செய்வீங்க. இன்னொரு ஆஸ்பெக்டில், என்ன கொடுத்தாலும் இந்த கழுதிக்கு பற்ற மாட்டேங்குது, எது கொடுத்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணுன்ற மாதிரி யோசிக்குது. அவங்களோட டிமாண்டுக்கு அளவே இல்லை. ஒன்றுத்தோடு ஒன்று பெட்டராக எப்போ பாரு என் ஒய்ஃப்க்கு தெரிஞ்சிட்டே இருக்குது. நான் என்ன பண்ண முடியும்? இதை திருப்திப்படுத்தவே முடியாது. சில ஜீவன்கள் இருக்குது, என்ன கொடுத்தாலும் அந்த ஜீவன்களை திருப்திப்படுத்தவே முடியாது. அந்த மாதிரி என் பொண்டாட்டி ஒன்று. ஜோதிடம் கற்க ஆசையா? உங்களுக்கு ஜோசியம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கா? நிச்சயமாக கற்றுக்கலாங்க. உங்களுடைய ஜாதகத்தையும் உங்களுடைய உறவுகளுடைய ஜாதகத்தையும் பார்ப்பதற்காகவே நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கலாம். ஜோதிடம் கற்றுக்கிறதால எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். பிரபல ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன் மேம் கிட்ட நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஜோதிட வகுப்புகள் ஆரம்பிக்க போகுது கூடிய விரைவிலேயே. அதற்கு முன்பதிவு செய்வதற்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பேரை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஜோதிடர் ஆகலாம். ஜோதிடம் கற்றுக்கிட்டு உங்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் நீங்கள் ஜோதிடம் ரொம்ப ஈஸியாக பார்த்துக்கலாம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். இன்னைக்கு நமக்கு ஒரு சூப்பரான டாபிக் தான் அவங்க கொடுக்க போகிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர இருக்கின்ற புத பயிற்சி. இந்த புதன் பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுது, உங்கள் ராசிக்கு வரப்போகக்கூடிய அந்த அதிர்ஷ்டம் என்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேடமை சந்திச்சு முழு பதிவையும் தெரிஞ்சுப்போம். மேம், இந்த புதன் பயிற்சி அப்படிங்கிறது என்ன? புதன் பயிற்சியால ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் மேம்? அதை மக்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பாக மேடம். இப்போ புதன் பகவான் என்னைக்கு பயிற்சியாக போகிறாரு? ஜூலை 7, 2026 செவ்வாய்க்கிழமை காலை 10:32 மணிக்கு மிதுனத்தில் பார்த்திங்கன்னா பயிற்சியாகி அமர்றார். மிதுனத்தில் முதல்ல பார்த்திங்கன்னா வக்ரகதி அடைகிறாரு. ஜூலை 23 வரைக்கும் வக்ரகதியில் இருப்பார். அதுக்கப்புறம் ஜூலை 24 வக்ர நிவர்த்தி அடைவார். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் வக்ர நிவர்த்தி அடைஞ்ச புதன், அதுக்கு முன்னாடி வக்ரகதியில் இருக்க புதன். ஆக மொத்தம் புதன் மிதுனத்திலேயே தான் சஞ்சாரம் பண்ணுறார். ஆக இந்த மிதுனத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய புதன் பார்த்திங்கன்னா மேடம், நம்ம பலன் எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா, வக்ரகதி அடைஞ்ச புதனால் என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது, அதே மாதிரி வக்ர நிவர்த்தி அடைஞ்ச புதனால் என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது அப்படின்றது சொல்ல போகிறோம். புதன் அவருடைய சொந்த வீட்டிலே அமர்ந்தாலும் அந்த பலன்கள் அப்படின்றது கொஞ்சம் மாறுபடும் மேடம். அப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது அப்படின்றது ஆனால் என்னென்னா, இது ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது நடுவில் பார்த்தா புரியாது. சூப்பர் மேம். புதன் பயிற்சியை பற்றி ரொம்ப அழகா தெளிவாக சொன்னீங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புதன் பயிற்சி என்னென்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு ராசியாக பார்த்துடலாம். மேம், இறுதியா நம்ம பார்க்கக்கூடிய ராசி இன்றைய ராசி மீனராசி. மீனராசி நேயர்களுக்கு இந்த புதன் பயிற்சி எப்படி மேம் இருக்கு? மீனராசி அன்பர்கள், உங்களுக்கு புதன் பகவான் மிதுன வீட்டில் வக்ரகதி அடைஞ்சிருக்கார். இந்த மிதுன வீடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் பாவம், சுகதாயார் ஸ்தானம். சுகதாயார் ஸ்தானத்தில் புதன் வக்ரகதி அடைஞ்சிருக்கார். அப்போ உங்களுக்கு என்ன தோணும்? பொதுவாக உங்கள் ராசியாதிபன் குரு பகவானுக்கு புதன் பக கிரகம். அப்போ நமக்கு பக கிரகம் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின் போது நல்லது தான்மா, புரியுதுங்களா? என்னோட கம்ஃபர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம்.
நான் வாழறது என்னோட சந்தோஷத்துக்காக. பொதுவாகவே மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு எண்ணம் இருக்கும். என்ன? வாழ்க்கை வாழ்வதற்கு லிவ் த லைஃப் டு த ஃபுல்லஸ்ட். வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கையா சந்தோஷமாக இருக்கலாமே, எதுக்கு சும்மா அழுதுட்டு சும்மா வந்து வருத்தப்பட்டுட்டு சும்மா தேவையில்லாத யோசிக்கிறியா? உன் வாழ்க்கையில் நடந்த சந்தோஷத்தை பற்றி யோசி, ஏன் கஷ்டத்தை பற்றி யோசிக்கிற அப்படின்ற எண்ணம் சாலிடாக நிறைய மீனத்துக்கு இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, ராசியாதிபன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குருவாக இருந்தாலும் சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி. அப்போ வாழ்க்கை சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற எண்ணம் டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மீனத்துக்கு இருக்கும். இப்போ 4ஆம் பாவத்து அதிபன் சுகஸ்தானாதிபதி வக்ரகதி அடைஞ்சிருக்கான், பக கிரகம் அப்படின்ற பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கணும்ப்பா. என்ன போயிட்டு சும்மா சேர்த்து வச்சுக்கணும். வெளிநாட்டிலலாம் என்ன எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு இருக்காங்க, பிள்ளைக்கு, பேரனுக்கு, பேத்திக்கு, என் 4 தலைமுறைக்கு நான் ஸ்விஸ் பேங்க்லலாம் போட்டு வைக்கிறேன், அந்த மாதிரிலாமா பண்ணுறாங்க? இல்லையே. அவங்கவுங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறாங்க. அடுத்து வரவங்க நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வச்சா அவங்களுக்கு பெருசாக வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வாழணும் அப்படின்றது தெரியாது. எந்த ஒரு பொருளும் கஷ்டப்பட்டு வாங்கும்போது தான் அதனோட மதிப்பு தெரியும். அப்போ நம்ம ஏன் இவ்வளோ நாள் சேர்த்து வச்சது போதும், இவ்வளோ நாள் குழந்தைங்களுக்காக வாழ்ந்தது போதும், நம்ம சந்தோஷத்துக்காக வாழலாம். நமக்கு என்ன ஆசை? அழகாக ஷாப்பிங் போகணுன்னு ஆசைப்பட்டோம் இல்லையா? கிளம்பு ஷாப்பிங்க்கு. நம்மளுக்கு வந்து இந்த பெங்காலி சாரீஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. என் ஃப்ரெண்டு சொன்னான், ஏன் போய் பெங்காலி சாரீஸ் எடுக்கக்கூடாது, நம்மளும் போகலாம். ஒரு 4 கலரில் அப்படின்னு தான் எடுக்க போவோம், ஒரு 10 கலரில் பிடிச்சிட்டு வரும். இந்த மாதிரி நம்மளோட கம்ஃபர்ட்டுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சுகத்துக்கு நம்மளோட ஒரு ஆசைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் செய்வோம். இவ்வளோ நாள் நான் வந்து பார்த்திங்கன்னா 2 வீலரில் ஆஃபீஸ் போயிட்டு இருந்தேன். என்னால் வெயில் தாங்க முடியல, என்னோடய காம்ப்ளெக்ஷன் ரொம்ப கெட்டு போகுது. கேர்ள்ஸுக்கு ப்ரிடாமினண்ட்டாக அந்த எண்ணம் இருக்கும். இப்போ ஆண்களுக்கும் அந்த எண்ணம் இருக்குது இல்லைங்களா? அழகு முக்கியம்ப்பா. அதுவும் மீனத்துக்கு அந்த எண்ணம் இருக்கும், அழகு முக்கியம். பொதுவாக நம்ம ரொம்ப அழகாக இருக்கோம், ரொம்ப நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா தான் நம்மளோட கான்ஃபிடென்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதிகமாகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி என்னோடய காம்ப்ளெக்ஷனில் ரொம்ப கெட்டு போகுது. நான் வந்து ஒரு இஎம்ஐலையாவது ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். வாங்குவீங்க? வாடகை வீட்டில் ஹவுஸ் ஓனர் தொல்லை ரொம்ப தாங்க முடியலையா, ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க. அதுன்றான் இதுன்றான், தண்ணி இப்படி பிடிக்கணுன்றான், 10 மணிக்குள்ளே வீட்டுக்கு வரணுன்றான், வீட்டை பூட்டிடுவேன்றான், இந்த மாதிரிலாம் பண்ணுறான். வயசு பிள்ளைங்க வச்சுக்கிறோம். பிள்ளைங்க வந்து ஆம்பளை பசங்க என்ன பண்ணுவாங்க, சாயங்காலம் தான் அழகாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே அண்ணா நகரில் மிட் நைட் பிரியாணிலாம் விற்குது. என் பையன் அங்கே தான் போய் சாப்பிட்டு வரும். இப்போ இவனுக்காக பார்க்குறதா, என் பையனோட சந்தோஷத்தை நான் பார்க்குறதா? எனக்கு என் பையனோட சந்தோஷம் தான் முக்கியம். வீடு இவங்கிட்ட வாடகையில் இருந்தால் தானே இவன் இவ்வளோ ரூல்ஸு நாம்ஸு டேர்ம்ஸ்லாம் பேசுகிறான். சொந்த வீடு வாங்கலாம், லோனை போட்டு நம்ம வாங்கலாம். என்ன இப்போ நம்மளால் முடியாது, என்ன வீடு வாங்கி நம்மளால் டியூ கட்ட முடியாதா அப்படின்ற மாதிரி தோணும். சூப்பர், செய்வீங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி எங்கள் அம்மா எனக்கு வந்து இது செய்யலை அது செய்யலை. எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இல்லை. எங்கள் அம்மா என் மேலே குத்தமே தான் பார்த்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசித்தேன். என்ன பார்த்தாலும் எங்கள் அம்மா நான் விட்டு கொடுக்கக்கூடாது, எங்கள் அம்மா எனக்கு முக்கியம் அப்படின்ற எண்ணம் எப்போ வந்துருச்சு, அந்த மாதிரியும் தோணும். அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்குது. அம்மா லோக்கலில் போயிட்டு குட்டி குட்டி டாக்டர்ஸை பார்த்து, குட்டி டாக்டர்ஸோ பெரிய ஆஸ்பத்திரி வேலை செய்கிற டாக்டர் தான், பட் இருந்தாலும் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் போகும்போது எல்லா செக்கப்பும் பண்ணிவிடுவாங்க இல்லையா? அப்போ காசுக்கு பால் மாறிட்டு தானே அம்மா இப்படிலாம் செய்கிறாங்க. காசு ரெண்டாவது, நம்மளுக்கு நம்ம அம்மா தான் முக்கியம். கூட்டிகிட்டு போகலாம், பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப்லாம் பண்ணிவிட்டு அம்மாவுக்கு இருக்க பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வரலாம் அப்படின்ற எண்ணம் தோணும். இதெல்லாம் தோணும் புதன் பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது. அதே மாதிரி மனைவி, இப்போ நீங்கள் மீனராசி ஜென்ஸாக இருக்கீங்க அப்படின்னா மனைவி, அவளை ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுருந்தா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பெருசாக யோசித்தேன், எவ்வளோதான் அவளுக்கு ஷாப்பிங் காசு கொடுக்குறது, எவ்வளோதான் அவளை கம்ஃபர்ட்டாக வைக்கிறது அப்படின்ற மாதிரி யோசித்தேன். இப்போ நான் யோசிக்கிறேன், சரி விடு, நம்மளோட பெட்டர் ஆஃப், நம்மளை நம்பி கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவளை கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக வச்சுக்கலாம். ஆல்ரெடி கம்ஃபர்ட்டாக தான் வச்சுருக்கேன், இன்னும் அவளுக்கு வந்து கையில் நல்ல காசு கொடுக்கணும், நல்லா ராணி மாதிரி வச்சுக்கணும்னு ஆசை. முடிஞ்ச வரைக்கும் ராணி மாதிரி தான் வச்சுட்டு இருக்கேன், இன்னும் பிரம்மாண்டமாக வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். சரி விடு, செய்யலாம் அப்படின்ற மாதிரி செய்வீங்க. இன்னொரு ஆஸ்பெக்டில் என்ன கொடுத்தாலும் இந்த கழுதிக்கு பத்த மாட்டேங்குது, எது கொடுத்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணுன்ற மாதிரி யோசிக்குது. அவங்களோட டிமாண்டுக்கு அளவே இல்லை. ஒன்றுத்தோடு ஒன்று பெட்டராக எப்போ பாரு என் ஒய்ஃப்க்கு தெரிஞ்சிட்டே இருக்குது. நான் என்ன பண்ண முடியும்? இது வந்து இதை திருப்திப்படுத்தவே முடியாது. சில ஜீவன்கள் இருக்குது, என்ன கொடுத்தாலும் அந்த ஜீவன்களை திருப்திப்படுத்தவே முடியாது. அந்த மாதிரி என் பொண்டாட்டி ஒன்று. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், வேணாம் அப்படின்னு கிளீனாக கழண்டு வந்துடலான்னு யோசிக்கிறேன். அந்த மாதிரி யோசனைகள் வரும். நல்லதா கெட்டதா, உங்கள் மனசுக்கு எது கரெக்ட் அனுபவிக்கிறவங்க நீங்கள். 3வது பர்சனாலிட்டிஸ் என்ன நினைப்பாங்க, நம்மளை பற்றி கேவலமாக நினச்சிடுவாங்களோ, நம்மளை கௌரவ குறைவாக நினச்சிடுவாங்களோ அப்படின்லாம் யோசிக்காதீங்க. உங்கள் மனசுக்கு கரெக்ட் அப்படின்னு படுறத நீங்கள் தாராளமாக செய்யுங்க. ஏன்னா கஷ்டப்படுறவங்க நீங்கள், அதுலேருந்து வெளியே வரணும்னு ஆசைப்படுறது நீங்கள். உணர்வுகளுக்கும் சமுதாயத்துக்கும் பெரிய முன்னுரிமை அப்படின்றது கொடுக்கணும் அப்படின்னா
முதல்ல உணர்வுகளுக்கு கொடுங்க, சமுதாயத்துக்கு அப்புறம் கொடுங்க. நம்ம உணர்வு தான் நமக்கு முக்கியம், சமுதாயம் ரெண்டாவது. இன்றைக்கி நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ஐயோ அவனை மாதிரி உண்டா, சூப்பர்ப்பா அவன், இந்திரன் சந்திரன் தேவேந்திர அப்படின்லாம் சொல்லுவாங்க. நாளைக்கு அது வந்து பார்த்திங்கன்னா ஐயோ அவன் சரியில்லைப்பா, மோசமான ஆள், அவன் வந்து பார்த்திங்கன்னா ராவணன் மாதிரி அப்படின்ற மாதிரியும் நம்மளை சொல்லுவாங்க. ஆக யாருனாலும் எப்படினாலும் பேசுவாங்க. நரம்பில்லாத நாக்கு. அவங்களுக்காக உங்களோட உணர்வுகளை மண்ணுக்குள்ளே போட்டு புதைக்காதீங்க. உங்களுக்காக நீங்கள் வாழுங்க. ஃபஸ்ட் விஷயம். இது வந்து பார்த்திங்கன்னா வாழணுன்ற எண்ணமும் தோணும். நீங்கள் செய்கிறது கரெக்டாக, சூப்பர், கரெக்டு. சரி, பிற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைவார். அப்போ தோணும், நம்ம லாஸ்ட்டாக வந்து முடிவெடுத்தோமே நம்மளோட கம்ஃபர்ட் முக்கியம்னு, அது தப்பா? நம்ம மனைவி நம்மளை ரொம்ப இரிட்டேட் பண்ணுறா அப்படின்னு அவளை விட்டு பிரிஞ்சு வரணும்னு நினச்சோமே, பிரியறதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிவோர்ஸ்லாம் ஃபைல் பண்ணியிருக்கோமே, இது தப்பா அப்படின்ற மாதிரி தோணும். நம்ம தப்பு செஞ்சுட்டோமோ, அவசரப்பட்டுட்டோமோ, இன்னும் கொஞ்ச நாள் வந்து பொறுமையாக இருந்திருக்கலாமோ, நம்ம சார்ந்த நிறைய விஷயங்கள், நம்ம லைஃப் பார்ட்னர் மாறி இருப்பாங்களோ தோணும். தயவு செஞ்சு யோசிக்காதீங்க, தோணவும் வேண்டாம். ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த விஷயம் தப்பா அப்படின்னு திருப்பி அனலைஸே பண்ணாதீங்க. தப்பா ரைட்டாக திருப்பி அனலைஸ் பண்ணும்போது அது தப்புன்ற மாதிரி நிறைய நேரம் தோணும். வேண்டாம். எவ்வளோ கஷ்டங்கள் நீங்கள் பட்டிருக்கீங்க, அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக வெளியே வந்துருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. எந்த உறவு முறையாக இருந்தாலும் டாக்ஸிக்காக இருந்தால் அடுத்த செகண்ட் தூக்கி போடுங்க, அது நம்மளுக்கு தேவையில்லை. புரியுதுங்களா? வாழ்த்துக்கள். சூப்பர் மேம். மீனராசி நேயர்கள் வந்து உங்களுடைய சந்தோஷத்துக்காக மட்டுமே வாழக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு மேம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த காலகட்டத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையை வாழப்போகும் காலகட்டமாக இது அமைய போகுது. ரொம்ப அழகான பதிவு கொடுத்ததற்கு நன்றி மேம். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசிக்காரர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேடம் நீங்க நேர்ல சந்திக்கணும், ஜாதகம் பார்க்கணும், ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி டைரக்ட் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. நான் வெளியூர்ல இருக்கேன், வெளி மாநிலத்துல இருக்கேன், இல்ல வெளிநாட்டுல இருக்கேன், நான் எப்படி பாக்குறது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன் கன்சல்டேஷனும் நீங்க எடுத்துக்கலாம். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் நல்ல பதிவா பிடிச்ச பதிவா அமைஞ்சிருந்ததுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மற்றொரு பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஜோதிடம் கற்க ஆசையா? உங்களுக்கு ஜோசியம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கா? நிச்சயமாக கற்றுக்கலாங்க. உங்களுடைய ஜாதகத்தையும் உங்களுடைய உறவுகளுடைய ஜாதகத்தையும் பார்ப்பதற்காகவே நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கலாம். ஜோதிடம் கற்றுக்கிறதால எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். பிரபல ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன் மேம் கிட்ட நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜோதிட வகுப்புகள் ஆரம்பிக்க போகுது. கூடிய விரைவிலேயே அதற்கு முன்பதிவு செய்வதற்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பேரை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஜோதிடர் ஆகலாம். ஜோதிடம் கற்றுக்கிட்டு உங்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் நீங்கள் ஜோதிடம் ரொம்ப ஈஸியாக பார்த்துக்கலாம்.